ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 43ஆம் நாள் தொடக்கம். உலகத்தில் மிகவும் பெரிதாயும் விஷாலமாகவும் படர்ந்திருக்கிற மரம் ஆலமரமாகும். அம்மரத்தினுடைய காய் எவ்வளவோ சிறியது. அக்காயில் இருக்கிற வித்து அணுவிலும் சிறிதாயுள்ளதும், அதாவது ஒரு கடுகில் 4 பாகம் செய்தால் ஒரு பாகம் எத்தனை பருமனுண்டோ அவ்வளவு மாத்திரம் இருக்கிறதாகும். அவ்விதம் இருக்கிற வித்திலிருந்தாகும் மிகவும் பெரியதாகிய விருட்சத்தின் உற்பத்தி. அவ்வித்தில்லாவிடில் அவ்விருட்சம் உண்டாகிறதில்லை. எவ்வளவு பெரிதாயிருக்கிற அவ்விருட்சம் மிகவும் அணுவாயிருக்கிற அதனுடைய பீஜத்தில், அதாவது வித்தில் அடங்கி இருக்கிறது. வித்து காயினுடைய உள்ளிலும் அடங்கி இருக்கிறது. விருட்சம் அதாவது மரம் வித்தின் உள்ளிருக்கின்ற பருப்பிலிருந்து முளையாக உட்பவித்து அந்த பருப்பு அடங்கி இருக்கிறதான தோலின் வழியாய் வெளியே வந்து வளர்ந்து படர்ந்து வருகிறது. பிறகு அந்த பருப்போ தோலோ காணுகிறதில்லை. இந்த பிரகாரமே தான் வித்தில் அடங்கியிருக்கிற பருப்பு ஜீவனும், பருப்பிலிருந்து உண்டான விருட்சம் மனமும், பருப்பு அடங்கியிருக்கிற தோல் அகங்காரமாயிருக்கிறது. ஜீவனாயிருக்கிற பருப்பிலிருந்து மனதாகின்ற விருட்சம் முளைத்து அகங்காரமாயிருக்கின்ற தோலின் வழியாய் வெளியில் வியாபிக்கிறது. அந்த அகங்காரமாயிருக்கிற தோளில் ஜீவனாயிருக்கிற பருப்பு அடங்கி இருக்கும் பொழுது மாத்திரமே வித்து என்கிற பெயர் உண்டு. அவ்விதமாயுள்ள வித்து ஜடமாயிருக்கிற காயினுள்ளிலும் இருக்கிறது. அது எவ்விதம் என்றால், ஆல விருஷத்தினுடைய வித்து காயின் உள்ளிலாய் இருந்தது. ஆனால் மேல் பிரகாரமுள்ள வித்திலிருந்து மனதாகின்ற விருட்சம் முளைத்து வெளியில் வியாபிக்கின்றதினால் வித்தை காண்பதில்லை. காணுகின்றது ஜடத்தையாகும். ஜடமாயிருக்கிற காயிலிருந்து ஜீவனாயிருக்கின்ற வித்து போனதின் பிறகு இந்த ஜடத்தில் மனதாகின்ற விருட்சம் முளைக்கிறதில்லை. அது ஏனென்றால் ஜீவனாகிய வித்தில்லாது கொண்டு. அது எப்படி என்றால், ஆல விருஷத்தினுடைய காயினுள்ளில் இருக்கிற விதையை நீக்கினால் அந்த விதையை அடங்கியிருந்த தோல் முளைக்கிறதில்லை. இந்த ஆல விருட்சத்திற்கு எவ்விதம் காய் உண்டாகிறதோ அதே பிரகாரத்தில் தானாகும். மனதாகின்ற விருட்சத்திற்கும் காய் உண்டாகிறது. அதாவது ஆல விருட்சத்தினுடைய 2 இலைகளினுடைய மத்தியிலாகும் பூத்து காய் உண்டாகிறது. இந்த காய் முதிர்ந்து பழுத்து பூமியில் விழுந்து பின்பும் முளைத்து விருட்சமாகி பூத்து காயுண்டாகி மேல் பிரகாரம் பழுத்து விழுந்து அநேக மரங்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் எல்லா பூக்களுக்கும் காய் உண்டாகிறதில்லை. அந்த பூக்களில் 8ல் 7 பாகம் பல விதங்களிலும் நசித்து போகிறது. பாக்கி உள்ளவைகளுக்கே காய் உண்டாகிறது. அந்த காய்களும் முழுமையும் முதிர்ந்து பழுப்பதும் இல்லை. அதுவும் பல விதத்தில் அழிந்து போகின்றது. இந்த பிரகாரம்தான் கர்ப்பம் உண்டாகியிருக்கின்றதும். காயுண்டாவது எப்படி என்றால், ஆலமரத்தில் உள்ள கொம்புகள் பேரிலும் குச்சிகள் பேரிலும் மற்றும் இடங்களிலும் இலைகள் உண்டாகிறது. 2 இலைகளாக உண்டாகும் அந்த இலைகளுடைய மத்தியிலாகும் மொட்டு உண்டாகிறது.
அது எப்படி என்றால், இலைகளுக்கு சிவந்ததாகிய கரையும் மரத்திற்கு தானாகவே வெளுத்த வர்ணமாகிய பாலும் உண்டு. இலைகள் விரியும் பொழுது சிவந்ததாயிருக்கிற கரையில் வாயுவின் வழியாய் இலைகள் உண்டாகின்றதான தண்டிலிருந்து பால் விழுந்து அந்த கரையுடன் சேர்ந்து மொக்குகள் உண்டாகின்றன. அதாகும் பூவாகி காயாகி தீருகிறது. இந்த பிரகாரம்தான் மனதாகின்ற விருட்சம் புணர்கிறதும் இரண்டு இலைகளுடைய மத்தியிலாகும். அந்த இலைகளிலிருந்து இரத்த வர்ணமாகிய கரை உண்டாகும் பொழுது வாயு மார்க்கமாய் மனதாகிய மரத்திலிருந்து சுக்கிலமாகிய பால் முட்டை வடிவமாகி விழுவதும் அது இரத்த வர்ணமாகிய கரையில் பிடித்து கர்ப்பமாய் தீருகையும் செய்கிறது. இவ்விதமாய் கர்ப்பமுண்டான காயானது நாளடைவில் வளர்ந்து முத்தி பழுத்து 9-10 மாதங்கள் சென்று பூமியில் விழுகின்றது. அந்த காயாகிய குழந்தையில் ஜீவனாயிருக்கின்ற வித்து இல்லையானால் அதை குழியில் போட்டு புதைத்து விடுகின்றோம். ஜீவனாயிருக்கிற வித்து உண்டென்றால் அதை வெகு ஜாக்கிரதையாக பத்திரப்படுத்தியும் நாளடைவில் மனதாகின்ற மரம் முளைத்து நாளுக்கு நாள் வளர்ந்து பெரியதாகி புணர்ச்சியாகின்ற புஷ்பிக்கின்றதை கொண்டு மறுபடியும் நாளடைவில் காய் அதிகம் உண்டாகி கொண்டிருக்கவும் செய்கிறது. ஆனால் எல்லா புணர்ச்சிகளிலும் கர்ப்பம் உண்டாவதோ, எல்லா கர்ப்பமும் முத்தி பழுத்து குழந்தைகளாக உண்டாகின்றதோ செய்கிறதில்லை. தவிர ஆல விருட்சத்திலிருந்து உண்டாகின்ற புஷ்பங்கள் நாம் பார்க்கிறோம். அந்த புஷ்பத்திற்கு ஏதேனும் ஓர் அடையாளம் வைத்து பார்த்தால் காயுண்டாவது இன்ன புஷ்பத்திலிருந்து என்று நாம் தெரிந்தறியலாம். மனதாகின்ற விருட்சத்தினுடைய புஷ்பங்களை காணுகிறதோ, இன்ன புஷ்பத்திலிருந்து உண்டான காயாகும் இந்த குழந்தை என்று சொல்வதற்கு முடிகிறதில்லை. மனதாகின்ற விருட்சத்தினுடைய புஷ்பம் காணாமல் காய் உண்டாகின்ற பிரகாரமாகத்தானே புஷ்பத்தை காணாமல் காய் உண்டாகிற ஒரு விருட்சம் உண்டு. அதாவது அத்தி மரமாகும். அத்தி மரத்தினுடைய புஷ்பத்தை காண்பதற்கு முடிகிறதில்லை. அது இருட்டில் பூத்து கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அதற்கு காய் உண்டாகிறது. அதை பகலில் பார்க்கும்பொழுது காய் உண்டானதாய் காண்கின்றது. இன்ன சமயத்தில்தான் பூத்ததென்று சொல்ல முடிகிறதில்லை. ஆனால் இந்த மரம் இருள் இல்லையானால் பூப்பதில்லை. அதே பிரகாரம்தான் மனதாகிய மரம் அந்தகாரமாகிய, அதாவது இருட்டாகிய அகங்காரத்தின் வழியாய் கொஞ்ச நேரத்தில் பூத்து கர்ப்பமாகிய காய் அதற்கு உண்டாகிறது. அகங்காரமாகிய அந்தகாரம் இல்லை என்றால் புணர்ச்சி உண்டாவதில்லை. அதனால் அகங்காரமாகிய அந்தகாரத்தில் பூக்கிறது கொண்டு இன்ன பூவினுடைய காய் என்று சொல்வதற்கு முடியாமலாய் வந்தது. ஆனால் ஒரு ஆல விருட்சத்தை நாம் நாசம் செய்தால் அதன் நிமித்தம் எத்தனை மரங்களாகும் இல்லாமல் போகிறது என்று கணக்கெடுப்பதற்கு அவ்விதம் மனதாகின்ற இதை நசிப்பித்தாலும் அதன் நிமித்தம் எத்தனை மனதாகின்ற விருட்சமாகும் இல்லாமலாய் போகிறது என்று கணக்கெடுப்பதற்கு முடிகிறதில்லை. இம்மாதிரியுள்ள மனதாகின்ற மரத்திற்காகும் சம்சார விருட்சம் என்று பெயர். இந்த சம்சார விருட்சம் பூத்து காயுண்டாகி முத்தி பழுத்து பூமியில் விழுந்து முளைத்தும் மேல் பிரகாரமாக உண்டாகின்றதும் நசிக்கின்றதும் செய்கின்றது. ஆனால் எவ்வளவோ பெரிதாயிருக்கிற ஆலமரத்தினுடைய வித்து மிகவும் சிறியது. ஆனால் மிக பெரிதாகி படர்ந்து கிடக்கிற வட விருட்சம், அதாவது ஆலமரம் எப்படி உண்டாகின்றதோ அதை போலவே நம் உள்ளிலிருந்து மனமாகிய சம்சார விருட்சம் முளைத்து வெளியே சக்தியாக வியாபிக்கவும் செய்து கிடக்கின்ற வட விருட்சமாகும் இக்காணுகின்ற உலகம்.
இந்த பிரகாரமுள்ள வட விருஷத்தினுடைய மூலத்தில், அதாவது உற்பத்தி ஸ்தானத்திலாகும் தட்சிணாமூர்த்தி ஆகிய குரு இருக்கின்றது. நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம